மேல் வீட்டறையிலே 120 பேர் கூடியிருக்க பொழுது அங்கே பரிசுத்த ஆவியானவர் இடி முழக்கம் போல அவர் இறங்கினார். ஆமென், இறங்கினார். ஸ்தோத்திரம். அனைத்து ஜனங்களும் கூடி வந்துவிட்டார்கள். எல்லாம் அயல் மொழியில பேச ஆரம்பித்தார்கள். ஜனங்கள் எல்லாம் வியந்து போய் 1000 ஜனங்கள் கூடி வந்துட்டாங்க. அப்ப பேதுரு எழுந்து நின்று அந்த 11 கூட எழுந்து என்ன செய்கிறார்? பிரசங்கம் பண்ணுகிறார். இப்ப பிரசங்கம் பண்ணி முடிக்கிற வேலையில தான் அவன் சொல்லுகிறான், இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள், உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று அவன் புத்தி சொன்னான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கண்பானவர்களே, அன்றைய தினம் அவருடைய பிரசங்கத்தை கேட்டு ஏறக்குறைய 3000 பேர் என்ன செய்யப்பட்டார்கள்? கர்த்தரிடமாய் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அல்லேலூயா. எத்தனை பேரு? பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக கிரியை செய்தார், வல்லமையாக அசைவாடினார். கண்பானவர்களே, ஸ்தோத்திரம். அப்ப இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் இன்னும் நாம் விலக வேண்டிய சில காரியங்கள் உண்டு. ஏன் என்று சொன்னால், நாம் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living in the midst of a crooked and perverse generation. கோணலும் மாறுபாடுமான சந்ததி நடுவிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே நீங்க நானும் விலக வேண்டிய காரியங்கள் உண்டு. அல்லேலூயா. அவர்கள் மத்தியில் நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. எதுக்கு சொல்லுகிறது? மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகுங்கள். என்ன அர்த்தம்? விலகி தனியே அவரிடத்துல போய் குடி போகணுமா? இல்ல. அவருடைய பழக்க வழக்கங்களை நீங்கள் பின்பற்றாதிருங்கள். அவருடைய பழக்க வழக்கங்களை விட்டு விலகுங்கள். ஆமென். சொல்றோம். நம்முடைய பழக்க வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் சற்று வித்தியாசமா இருக்கணும். ஆமென். எல்லா வழக்கங்களோட, உலக ஜனங்களுடைய வழக்கங்களோட நம்ம வழக்கங்கள் ஒத்து போய்விடக்கூடாது. ஸ்தோத்திரம். வித்தியாசமாக இருக்க வேண்டும். ஒத்து போகிற வாழ்க்கை வாழ வேண்டாம். நாணலை போல வளைந்து கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வேண்டாம். அதனால கர்த்தருக்காக நின்று அதனால உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் நமக்கு தேவை. ஸ்தோத்திரம். உலகத்தாரை போல பேசாதீர்கள், உலகத்தாரை போல நடவாதீர்கள், உலகத்தாரை போல கிரியை செய்யாதீர்கள். கர்த்தருக்காக உறுதியாகி நில்லுங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள்? ரட்சித்துக் கொள்ளுங்கள்.